ஹாய் வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஹஃபீஸா. இன்றைக்கி வந்து வெஜ்ஜு எக்கு போட்டு ஒரு மசாலா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணுறேன். இது வந்து வெஜ்ஜு வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு முட்டை போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தா இது ஹெல்த்தி தான். அதனால் இப்போ லஞ்சுக்கு நான் ரெடி பண்ணுறதுனால ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு கடாயில் எண்ணெய் சூடாகுது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகா, வெங்காயம் இது வந்து நீல நிறமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கேரட், பீன்ஸு, 3 முட்டை, கோஸு இதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது நல்லா சுவையாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது. ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவங்க சாப்பிட்றனால இதெல்லாம் அவங்களுக்கு கெடுதல். அதனால் இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்ச நீல வெங்காயத்தை போடுறேன். வெங்காயத்தை நீல நிறமாக கட் பண்ணி ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம இது காய் வந்து ரொம்ப வேக வைக்கணும்னு கிடையாது, ஓரளவுக்கு நமக்கு வெந்து வந்தால் போதும். இதை பாருங்கள். இதுக்கப்புறம் பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா வந்து நீல நிறமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கணும். வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூனு, முட்டை போடுறோம் இல்லையா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம இந்த மசாலா வெஜ் எக்கு ஃப்ரைட் ரைஸ் மசாலா தான் நான் இப்போ பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் வந்து நான் வந்து இதை வந்து பொடியாக மிளகை வந்து நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். மிளகு தூளை இதே தான் இப்போ காரத்துக்கு கொஞ்சம் போட போகிறேன். ஏன்னா பேக்கெட் வாங்கினா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்க மாட்டுது. இது நமக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நசுக்கி போட்டு இடித்து போட்டு நம்ம செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். போட்டு இதில் வந்து கொஞ்சம் மிக்சடு மசாலா என்கிட்ட இல்லை, கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் போடுறேன் நான், கொஞ்சம் அவ்வளோதான். ஏன்னா மிளகுத்தூள் வந்து நல்லா ஒரு 2 கரண்டி மிளகுத்தூள் நான் நசுக்கி போட்டிருக்கேன். போட்டு அதுக்கு அடுத்தது கேரட் போடுறேன். கேரட்டு, பீன்ஸு நல்லா கழுவி கட் பண்ணி வச்ச கேரட், பீன்ஸு, கோஸ் வந்து இதில் போட போகிறேன். போட்டு நல்லா வதக்கணும். இது உங்களுக்கு ரொம்ப நேரம் செலவு ஆகாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 நிமிஷத்தில் இது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். சூடாக சாப்பாடு வந்து நம்ம திரட்டி அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அடுத்தது கோஸ், நொறுக்கி வச்ச கோஸ் போடுறேன். இது நம்மளுக்கும் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சிம்பிளாக நமக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு வேணும்னா இந்த மாதிரி செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க. இது ரொம்ப நேரம் உங்களுக்கு செலவாகாது. ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இது பாருங்கள், நீல நிறமாக கோஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாம் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சு
நம்ம ஒன்று ஒன்றா போட்டு வதக்குறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட வேண்டியதுதான். நம்ம காய் வந்து கொஞ்சம் நமக்கு ரைஸில் சூடான ரைஸில் போட்டு ஒரு 2 கரண்டி கீயும் போட்டு வதக்கி நல்லாயிருக்கும். சூடாக இப்போ சாப்பிட போகிறதுனால நான் கீ ஒரு 2 ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணுறேன். ஏன்னா சூடாக இப்போ சாப்பிட போகிறாங்க, அதுக்காக. போடுறேன் குஸ். இந்த மாதிரி மசாலா நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து தனியாக நீங்கள் செஞ்சு வச்சு கூட சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும். சப்ஜி சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி சப்ஜி நீங்கள் பண்ணி இதே மாதிரி பண்ணிவிட்டு இந்த சப்ஜியை நீங்கள் சப்பாத்திக்கும் எடுத்து வச்சுக்கலாம், ரைஸ்லேயும் தனியாக பெரட்டி கூட சாப்பிட்லாம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சிங்க. நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 2-3 செகண்டில் முட்டை போட்டோன்னே, இப்போ நான் முட்டை வேணும்னா முட்டை போட்டுக்கோங்க. வெஜிடேரியன்னா நீங்கள் இது மட்டும் பண்ணி இது பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க முட்டை கலந்து இந்த மாதிரி செய்யலாம். இப்போ நான் இப்படி கூட தனியாக இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான் இதோடைய இது. உப்பு போட்டு இறக்கிட வேண்டியது தான் வெஜ்ஜு சாப்பிட்றவங்க. இப்போ நான் எக்கு போடுறதுனால எனக்கு கோல்ட் ஆகிடுச்சி. என்ன இவங்க தும்புறாங்கன்னு நினச்சிக்காதீங்க, செஞ்சு சாரி. எனக்கு கோல்ட் ஆகிடுச்சி, அதனால் தும்பிட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டேன். உப்பு போட்டு ஒரு பரட்டிடலாம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ 3 முட்டை உடைச்சி போடுறேன். நான் 3 முட்டை போடுறேன். என் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நான்வெஜ் வேணுங்க. அவங்க கொஞ்சம் நான்வெஜ்ஜு இருந்தால் டிஃபன் பாக்ஸ் காலி பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால தான் நான் இதில் முட்டை போடுறேன். இதை முட்டை எக் ரைஸ் கூட அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துடுவேன். ஆக்சுவலாக இது முட்டை எக் ரைஸ் தான், இப்படியும் பண்ணலாம். நமக்கு சப்ஜி வேணும்னா கூட இதுவும் செய்யலாம். முட்டை போடாமல் சப்ஜியாக தனியாக எடுத்தும் வச்சிடலாம் நம்ம. என் பிள்ளைங்க வெஜ்ஜெல்லாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட தான் செய்வாங்க. கொஞ்சம் முட்டை கலந்தால் எக் ரைஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் வேகணும்.
இப்போ வந்து என்கிட்ட ஃப்ரைட் ரைஸ் மசாலா பாக்கெட்டு இது வீட்டில் இருக்குது. கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இது கொஞ்சம் வேணால் போட்டுக்கலாம். நான் ரொம்ப போடலை, கொஞ்சம் தான் போடுறேன். எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள், போதும். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலா போட்டிங்கன்னா. நம்ம செய்கிற மெத்தடே டேஸ்ட்டாக தான் இருக்கும். எனக்கு டிஃபன் பாக்ஸ் காலி ஆகணுங்க, அதுக்காக கொஞ்சம் கடையில் விற்கிற அந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா ஒரு அரை ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் இதில். அப்புறம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்க இந்த கொத்தமல்லியை தூவி விடணும். செய்யும் போதே அந்த கொத்தமல்லியை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது தூவி விட்டால் கடைசி இறக்குற டைமில் நல்ல வாசனையாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், இதை வந்து இது பண்ணி அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சிங்க. இப்போ நான் சாதத்தில் இதை எடுத்து பெரட்டி போட போகிறேன். சிம்பிளான இப்போ நான் எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி என் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் போட போகிறேன். அது பாருங்கள், சாதத்தில் போட்டு இந்த மாதிரி பெரட்டினீங்கன்னா டேஸ்டியான வெஜ்ஜு எக் ஃப்ரைட் ரைஸு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சுட சுட சாப்பாடில் இந்த மாதிரி வெஜ் எக் ரைஸு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து தோசை சப்பாத்திக்கு கூட சப்ஜியாக வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். ஓகே வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஹஃபீஸா.